குறிப்பிட்ட பில்லி சூனியம் ஏவல் நீக்கி அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்து தர அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் செய்து தரப்படும். தொடர்புக்கு பாபுஜி சுவாமிகள். அரசியலுக்காக ரத்தப்பள்ளி எல்லாம் கொடுக்குறீங்களே, இப்படி ரத்தப்பள்ளி கொடுத்தா அந்த அரசியல்வாதி ஜெயிச்சிடுவாரா இல்லை என்ன நடக்குது? சேர சோழ பாண்டியர்கள் முதற்கொண்டு, கிரேக்க அரசர்கள் முதற்கொண்டு, நெப்போலியன் முதற்கொண்டு, அலெக்சாண்டர் முதற்கொண்டு போருக்கு செல்லும் பொழுது நரபலி கொடுத்து விட்டுதான் செல்வார்கள். சண்டியாகம் செய்யும் பொழுது உயிரோட அப்படியே ஆடு கோழி எல்லாத்தையும் உயிரோட வெட்டி போடுவாங்க. இதன் மூலியமாக வெற்றி கிடைத்திருக்குது. தன்னுடைய கையவே வெட்டி போட்டிருக்காங்க. நீங்க எதுக்கு அரசியல்வாதிகளுக்காக ரத்தப்பலி கொடுக்குறீங்க? மற்ற சாமியார்கள் கொடுக்குறாங்க, அவங்களோட தனி. நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க ஏன் அதை இன்னும் கைவிட? பில்லி சூனியம் ஏவல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இன்னைக்கும் ஒவ்வொரு டிவிலலாம் இந்த மாதிரி விளம்பரம் வந்துகிட்டே இருக்குல்ல. சூன்யம் என்பது என்ன? சூன்யம்னா பூஜ்ஜியம். ஒருத்தன் தொழில் நல்லா செய்யறான், அந்த தொழில் செய்யறவனை கெடுப்பதுக்கு வாங்க வேண்டி அந்த சூன்யம் செய்யறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதுல மூணுல எது ரொம்ப டேஞ்சர்னா? மூணுமே டேஞ்சர் தாங்க. ஏவல், பில்லி, சூன்யம் மூணு டேஞ்சரா. ஆனால் இதெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு அலுவலகத்துல ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு வீட்டுல தீய சக்தி இருக்குதான் எப்படி? இது சரியான அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைய மக்களுக்கு ரொம்ப ஒரு புது வீடு குடி போறோம். அந்த வீட்டுக்கு போனோம்னா நமக்கு தூக்கம் வராமல், முதல்ல என்ன படுத்தாலும் தூக்கம் வராது. கரெக்டாக நம்ம படுத்த உடனே ஒரு 11:30லேருந்து 3 மணிக்குள்ள நம்ம எந்திரிச்சிடுவோம். கொடுத்த மையம் இந்த எலுமிச்சம்பழம் தான் அவங்களை அதிகமாக கேள்வி கேட்க பவர். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாடியெல்லாம் அரசியலுக்காக நரபலி கொடுக்குறோம் அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. நரபலி ஒழிக்கப்பட்ட பிறகு இரத்தப்பலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. சில சாமியார்கள், நீங்கள் உட்பட நினைக்கிறேன், அரசியலுக்காக இரத்தப்பலி எல்லாம் கொடுக்குறீங்களே, இப்படி இரத்தப்பலி கொடுத்தா அந்த அரசியல்வாதி ஜெயிச்சிடுவாரா இல்லை என்ன நடக்குது? இதெல்லாம் உண்மையா அல்லது எப்படி? அரசியலுக்காக இரத்தப்பலி கொடுக்கப்படுகிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் ஒழித்து காட்டினார். அப்படி சொல்ல முடியாது. கோழியையே ரத்தப்பலி கொடுக்கக்கூடாது, நரபலி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஆட்சி பண்ணாங்க. 2001 நினைக்கிறேன். 2001 அவங்க முதல் ஆட்சி இருக்கும்போது ரத்தப்பலி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2000 கொடுத்தாங்க. ஆனால் எல்லா கோயில்களிலும் ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்தார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு அடுத்த வருஷம் தொடருது. அதுவும் குறிப்பா அரசியல். அப்புறம் ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு ரத்தப்பலி தேவை. அம்மா பெண்ணை கொடுத்தாங்க, ஆடு கோழி பலி கொடுக்கறது வேண்டாம்னு சொன்னாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, மதமாற்ற தடை சட்டம் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அது ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அப்புறம் அவங்களே ஆடு கோழி பலி கொடுக்குறதுல ஒன்றும் சொல்ல, ஒன்றும் பிரச்சனையில் ஒன்றும் சொல்ல. அதனால் இன்னொரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னா, இன்றல்ல நேற்றல்ல சேர சோழ பாண்டியர்கள் முதற்கொண்டு, கிரேக்க அரசர்கள் முதற்கொண்டு, நெப்போலியன் முதற்கொண்டு, அலெக்சாண்டர் முதற்கொண்டு போருக்கு செல்லும் பொழுது நரபலி கொடுத்து விட்டு தான் செல்வார்கள். எதற்குனா, இந்த ரத்தத்தை நம்ம பலி கொடுத்தோம்னால அதிக ரத்த சேதம் ஏற்படாமல் நம்ம வெற்றி கிடைப்போம் அப்படிங்கிறது தான் ரத்தப்பலி. யார் இந்த தேவதை கும்பிட்றாங்களோ அந்த தேவதை கொடுப்பாங்க. இது போருக்கு கூட சரியா ஓரளவுக்கு பொருந்தும் நினைக்கலாம். ஆமாம். அரசியல்வாதிகள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஏன் ரத்தப்பலி? அதாவது அவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ அதை பொறுத்து தான் பலி கொடுக்கப்படுது. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, காளி கிட்ட வழிபாடு தமிழகத்தில் சிலப்பதிகாரத்தில் கொற்றவை வழிபாடுன்னு இருக்குது. அந்த கொற்றவை வழிபாட்டிலே பலி இருக்குது. பூசணி பலி, எலும்புச்செகனி பலி, இரத்தப்பலி, எருமை பலி, குதிரை பலி. ஏன் அந்த காலத்தில் பூஜைகளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லனா, நம்ம மகாவீரருடைய அந்த ஜைன சைவ மதம் வர்றதுக்கு முன்னாடி யாகங்கள் செய்யும் பொழுது எல்லா உயிர்களையுமே பூர்ணாவதியாக குண்டத்தில் இருக்கியிருக்காங்க. வேதம் சொல்லி இருக்குது. அஸ்வமதா யாகம் நடத்தினா அந்த ராஜா வெற்றி வேணா அஸ்வமதா யாகத்தில் அப்படியே உயிரோட குதிரை இறக்குவாங்க அந்த குண்டத்தில். சண்டி யாகம் செய்யும் பொழுது உயிரோடு அப்படியே ஆடு கோழி எல்லாத்தையும் உயிரோடு வெட்டி போடுவாங்க. இதன் மூலியமாக வெற்றி கிடைத்திருக்குது. தன்னுடைய கையவே வெட்டி போட்டிருக்காங்க தான் மிகப்பெரிய வரங்களுக்காக வேண்டி. இதெல்லாம் வேதங்கள் சொன்னது பிரகாரம் இரத்த பலி கொடுக்கப்பட்ட இரத்த பலி கொடுத்தவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு கண்ணுக்கு தெரிந்து அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றிருக்கார்கள். அரசியல்வாதிகளுக்கு இரத்த பலி கொடுக்க வேண்டிய அவசியம். அவங்க அந்த தெய்வத்தை வந்து கும்பிட்றாங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சி இன்னைக்கெல்லாம் இப்போ உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் செல்லில் வருது. இரத்த பலியோட நோக்கம் வந்து சூழ்ச்சியை முறியடிப்பதா, வெற்றியை தீர்மானிப்பதா? ரெண்டுக்கும் தான். அதாவது ஒரு கோயிலில் காளி தேவிக்கு வந்து ஆடு, கோழி, பூசணி இந்த மூன்றில் எதை பலி கொடுத்தாலும் பலிக்கு சமானமானதான். எலுமிச்சங்கனி பயங்கரமான பலி. இந்த பலியை பூஜை செய்யும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா, அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுகின்ற எதிரிகள் தொல்லை சத்ரு சம்காரம் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அந்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். நம்ம கோயிலுக்கு வந்து காளி தேவியை பூஜை பண்ணிட்டு ரத்த பலியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அவர் வந்து எலுமிச்சங்கனி தான் குத்திட்டு போனார். மொரிஷியஸ் நாட்டுக்கு துணை ஜனாதிபதியாக வந்தார். பிறகு அவர் ஊருக்கு போகும்போது அவர் வேண்டுதல் பிரகாரம் ஜனாதிபதியானார். அதே நம்ம கோயிலுக்கு வந்து வேண்டினார். நம்ம பாரத தேசத்துடைய துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர் ரத்த பலியே கொடுக்கல. அவர் ரத்த பலியை வெறுக்கிறவர், சத்திய தர்மத்தோடு இருக்கிற ஒரு அரசியல்வாதி கேட்டீங்கள, அது யாருனாலும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக வரப்பட்ட நமது இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி சிபிஆர் ரொம்ப நேர்மையானவர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழகத்தில் வந்து காமராஜர், கக்கன், நமது வாஜ்பாய், பிறகு வந்து அத்வானி அவர்கள் பிரகாரம் ஒரு நேர்மையான தலைவர் நீங்கள் கண்ணில் காமிக்கணும் அப்படின்னா பாரத பிரதமர், அதற்கு பிறகு நரேந்திர மோடிஜிக்கு அப்புறம் சிபிஆர் காமிக்கலாம். நீங்கள் எதுக்கு அரசியல்வாதிகளுக்காக ரத்த பலி கொடுக்குறீங்க? மற்ற சாமியார்கள் கொடுக்குறாங்க, அவங்களோட தனி. நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் அதை என்ன கைவிட? நான் பொலிட்டிக்கல் பூஜை பண்ணுறேன், அதிகமாக பொலிட்டிக்கலுக்கு பூஜை பண்ணுறேன், பொலிட்டிஷியன்களுக்கு பூஜை பண்ணுறேன். இங்கே மட்டும் இல்லை, மலேசியா, மலேசியாவில் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லா நாடுகளையும் பொலிட்டிஷியன்களுக்கு பூஜை பண்ணுறேன். பொலிட்டிஷியன் பூஜை பண்ணும்போது மக்களுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் கோயிலில் மகாகாளி சிலை வச்சுருக்கோம். 32 அடி உயரத்தில். எனக்கு அம்மா, நான் 7 வயசுலேருந்தே காளி பக்தங்க. 7 வயசில் காளி தேவி நேரில் பார்த்தவன். 7 வயசுலேருந்து அருள்வாக்கு சொல்கிறேன். ஆனாலும் என்னுடைய அம்சம் நான் நல்லா வேலை செஞ்சு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 24 வயசுக்கு மேலே அம்மா நீ மறுபடியும் காய் வெட்டி கட்டிட்டு போயிருன்ட்டான். அதனால் என்னுடைய சொல்கிறார், எனக்கு விஜய் சொல்கிறார்ல, என்னோட மிகப்பெரிய அதை விட்டு போட்டேன். நான் நகைக்கடை வச்சு நல்லா தொழில் செஞ்சு நல்லா அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரே இரவில் காய் வெட்டி கட்டிட்டு போனேன் அம்பாளுக்கு வேண்டி. அந்த அம்பாள் காளி எனக்கு சொன்னது, அவள் கேட்டது ரத்தப்பலி தான். நீங்கள் ரத்தப்பலின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பில்லி, சூனியம், ஏவல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இன்றைக்கும் ஒவ்வொரு டிவிலலாம் இந்த மாதிரி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுங்களா? த எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன். எஸ், இது யாராலையும் மாற்ற நீட்டோடைய தத்துவம். கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறோமோ, கடவுள் சக்தி பாசிட்டிவ். கடவுள் சக்தி பாசிட்டிவ். கடவுள் இருக்கிறார் என்று எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது. அப்போ கடவுளுக்கு விரோதம் செய்வன் யாரும் சாத்தான், துஷ்ட சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன். அப்போ நெகட்டிவ் சக்திகள் இருக்கின்றது. கடவுளை கும்பிடவனும் இருக்கின்றான், அந்த நெகட்டிவ் சக்தி வைப்ரேஷனை கும்பிட்றவனும் இருக்கிறான். அதாவது அந்த காலம் மேற்கொண்டுமே கடவுளை வழிபாடு செய்பவனும் ஒரு திசையில் இருக்கிறான். சாத்தானை, குட்டி சாத்தானை கும்பிட்றவனு இருக்கிறான். இன்றைக்கி கேரளாவில் வந்து குட்டி சாத்தான்களை கோயில் இருக்குல்ல, குட்டி சாத்தானை விஷ்ணுமாயான்னு சொல்லி கும்பிட்றாங்களா, அவரே கடவுளாக நினச்சி கும்பிட்றாங்களா. அங்கே போய் நிறைய அரசியல்வாதிக்கு பூஜை பண்ணுறாங்கல்ல. இப்போ சமீபத்தில் கூட ஒரு அரசியல்வாதி எங்கேயுமே போஸ்டிங் கிடைக்காதனால அங்கே போய் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். நான் கூட வீடியோ பார்த்தேன். நான் இப்பவும் சொல்கிறேன், ஏவல் என்பது வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை மற்றவரிடத்திலே அனுப்பி ஏவி விடுவதை ஏவல். பில்லி என்பது வந்து என்றதான் ஒரு பொருளை வைத்து, அதாவது ஒரு உயிர் பொருளை வைத்து அதை கொடூர இரத்தப்பலி கொடுத்து, அந்த இரத்தப்பலியின் மூலியமாக ஒரு மரபொம்மையோ அல்லது வந்து ஒரு சில மாவுகளை செய்யப்பட்ட பொம்மைகளை வைத்து அதன் மூலியமாக மற்ற மனிதர்களுக்கோ நினைத்த விஷயங்களுக்கோ கெடுதல் செய்வதுதான் பில்லி. சூன்யம் என்பது என்ன? சூன்யம்னா பூஜ்ஜியம். ஒருத்தன் தொழில் நல்லா செய்கிறான், அந்த தொழில் செய்கிறவனை வந்து கெடுப்பதுக்காக வேண்டி அந்த சூன்யம் செய்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதில் 3ல் எது ரொம்ப டேஞ்சர்னா? 3மே டேஞ்சர் தாங்க. ஏவல், பில்லி, சூன்யம் 3 டேஞ்சரா. ஆனால் இதெல்லாம் கடவுள் பக்தி இருக்கணும் கேட்டால் நெருங்கவே நெருங்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பில்லி சூனியம் வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? அதுக்கு தானே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெலஸ்ன்னு பொறாம தானே. ஏவல், பில்லி, சூன்யம் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, நான் ஒரே சொல்கிறேன். கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எதிராக செய்யக்கூடிய சாத்தான்களும் இருக்கிறாங்க. அந்த சாத்தானை வழிபாடு செய்பவர்கள்லாம் இது போன்ற தீய செயல்களை செய்கிறாங்க. கடவுளை வழிபாடு செய்கின்ற நாங்கள் எல்லாம் ஆதிபராசக்தியுடைய அம்சத்தினால அம்மாவுடைய உங்களை காப்பாற்றுறோம். அதனால தான் பைரவி, காப்பாற்றுற சக்தி. தெய்வம் கேட்குறது காப்பாற்ற என்ன சொல்லியிருக்காங்க, காத்தாயினி வஜாயா வித்மகே கன்யா குமாரியாய் திமி தன்னோ துர்க்கி பிரஜோதிய.
துர்கானா என்னென்ன துஷ்ட சக்திகள்லேருந்து காப்பாற்றுகின்ற தேவின்னு அர்த்தம். காத்தாயினி அப்படின்னா நம்ம எல்லாத்துலேருந்து காப்பாற்றுறோம்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் காத்தாயம்மான் இருப்பாங்க. அந்த மாதிரி காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள், தெய்வம் கெட்ட சக்தியிலேருந்து காப்பாற்றுது. இன்றைக்கி ஒரு வீட்டு வாசலில் நீங்கள் சும்மா போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்களே வெட்டி குங்குமம் தடவி போட்டு போயிருங்க. அது வீட்டுக்காரங்க எவ்வளோ பயப்படுவாங்க தெரியுங்களா? 2 முட்டையை வச்சு போட்டு போயிருங்க, இப்போ சந்திரகம் போட்டு வச்சுட்டு தொடுவாங்களா? அதை கடவுளே கும்பிடாமல் இருக்கட்டுங்க, அவன் வீட்டு முன்னாடியே இதை செஞ்சு போட்டு பாருங்க. அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா செஞ்சுட்டு பாருங்க, பயந்துக்கொள்ள. அப்போ இந்த உலகத்தில் ஏவல் பில்லி சுன்னிகள் இருக்குது. அதை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றல்ல நேற்றல்ல, அன்றைய காலகட்டத்திலிருந்தே துஷ்டசக்தியில் கும்பிடுகள் இருக்கார்கள். ஏன் இயேசுபிரான் பிறந்த காலத்திலேயே சாத்தான் இருந்திருக்காருல்ல. ஏசுனா பைபிள் என்ன சொல்கிறாங்க? சாத்தான் இயேசுநாதருக்கு ஆசை காட்டினார், இந்த உலகத்தையே தருவதாக ஆசை காட்டினார். இல்லை, இயேசுக்கே ஆசை காட்டினார், இயேசுடைய சீடர்களுக்கு ஆசை காட்டினார். அதனால தான் சீடர்கள் அவர்களை காமிச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு அலுவலகத்தில் ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்குதான்னு எப்படி, இது சரியான அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைய மக்களுக்கு ரொம்ப ஒரு புது வீடு குடி போகிறோம். அந்த வீட்டுக்கு போனோம்னா நமக்கு தூக்கம் வராமல், முதல்ல என்ன படுத்தாலும் தூக்கம் வராது. கரெக்டாக நம்ம படுத்த உடனே ஒரு 11:30லேருந்து 3 மணிக்குள்ள நம்ம எந்திரிச்சிருவோம். 2 மணி எந்திரிச்சிருவோம், நம்ம யூரின் போயிட்டு வருவோம், நம்ம மறுபடியும் தூங்க முடியாது. படுத்தோம்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த கோம்பு போட்ட வீடுகள்லாம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்தா நம்ம பேச நினைப்போம், பேசவே முடியாது. யாரோ நம்மளை போட்டு அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அமுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷன் பேர் அமுக்கா. நம்ம பேச நினைப்போம், பக்கத்தில் கொஞ்சம் தட்டி எழுப்ப நினைப்போம், ஆனால் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பேட் வைப்ரேஷன் நம்மளை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். காரணம் இதுதான் பேட் வைப்ரேஷன். அந்த இடத்துல ஒரு துஷ்ட சக்தியில் ஆக்டிவேட் இருக்குது. அதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டில் டெய்லி விளக்கேற்றி கும்பிட்றது, சாம்பிராணி புகை போடுறது, தூபங்களை ஏற்றனால தெய்வத்தினுடைய மணி சத்தம் கேட்டாலே அந்த கெட்ட சக்தியில் இருக்காது. வீட்டில் எல்லோரும் டெய்லி இப்படி மணி ஆட்டி தீபங்களை காமிச்சா நிச்சயமாக கெட்ட சக்தியில் வராது, தெய்வ சக்தியில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு தெய்வ சக்தி, நீங்கள் தொழில் கஷ்டப்பட்டு தொடங்குறீங்கல்ல, இல்லை பல லட்சம் முதலீடு போடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு எந்திரங்களை வாங்கி ஒரு நல்ல பூஜை பண்ண. ஏன்னா இன்றைக்கி எந்திரம் தகுடும் போது அது ஆகிப்போச்சு. ஏன்னா இது எந்திரம் தகுடெல்லாம் கமர்ஷியல் ஆகிப்போச்சு. எனக்கு என்ன சொல்கிறானே புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பூரா நெட்டில் விற்கிறான். அது எப்படி வேலையை செஞ்சுறேன்? ஒரு தகுடு என்பது 48 நாள் உருவேற்றணும். பல லட்சம் மந்திரங்கள் அந்த தகுட்டில். எப்படி ஒரு சிம் கார்டில் நம்ம எப்படி மெமரி கார்டு ஆக்குறோம் ஒரு காப்பர் இதில், அந்த மாதிரி ஒரு சில பவர்களை கரெக்டாக ப்ரைஸ் பண்ணுற இடத்துல, உண்மையான இடத்துல, சரியான சாமியார்கிட்ட, சரியான ஜோதிடர்கிட்ட தகுடை வாங்கி வைத்தால் நிச்சயமாக பேட் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். உங்களுக்கு தொழில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எதுவுமே இல்லைன்னு சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் சயின்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் சயின்ஸு அன்னைக்கே காப்பர் தகட்டில் எழுதிட்டாங்க இல்லைங்க. செம்பு தகட்டில் தாய் எதில் எழுதணும்? செம்பு தட்டில் தான் எழுதணும். தாய் எந்த இதில் எழுதணும்? செம்பு தட்டில். இன்றைக்கி மெமரி கார்டு, சிம் கார்டு எல்லாம் எதில் வருது? எல்லாம் செம்பு தட்டில் தானே வருது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழனுடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாத்தையும் கணிச்சிட்டாங்க. வானவியல் சாஸ்திரம். இன்றைக்கி அமெரிக்காக்காரன் 9 நவகிரகங்களை சொல்கிறான். ஆனால் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கோயில் 9 நவகிரகங்கள் நம்ம வச்சுட்டோமில்ல. அதில் ஒரு கிரகத்தை நம்ம மாயா கிரகம்னு நம்ம வச்சுருக்கோம். 8 தான் ஆச்சு கணக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ ப்ளோட்டோ கிரகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். வானவியல் சாஸ்திரங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் முன்னாவே நம்ம தமிழர்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு பூஜை புனஸ்காரங்கள். அந்த பூஜை புனஸ்காரங்கள் நல்லது செய்கிறதுக்கு பூஜையும் இருக்குது, கெட்டது செய்கிறதுக்கு பூஜை இருக்குது. இப்போ பில்லி சூனியம் ஏவல் வச்சு ஒரு கெட்டது செய்ய ஒரு பூஜை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கும் பூஜைகள் இருக்கு இல்லையா? நிச்சயமாக இருக்குது. என்ன மாதிரி எப்படி? இப்போ ஒருத்தர் பில்லி சூன்யம் மாந்திரித்தால் பாதிப்படைஞ்சதுனா அவங்களுக்கு உடலில் நோய்கள் நிறையா வந்திருக்கும், சம்மந்தம் இல்லாமல் வியாதிகள் நிறையா வந்திருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம 2 விஷயத்தில் ஆயுர்வேதத்திலே பூத வித்தைன்னு இருக்குது. ஆயுர்வேதம் அஷ்டாங்கத்தை உடையது. அஷ்டாங்கத்தை பூத வித்தைன்னு ஒன்று இருக்குது. பூத வித்தைனா தெய்வ வழிபாடுகள் செய்து ஒரு சில தெய்வீக மூலிகள் இருக்குது. அந்த மூலிகளே ஒரு குறிப்பிட்ட நாளில் அது பூஜை பண்ணி எடுத்து அதனுடைய வேர் பகுதிகளை பொடியாக்கி சாப்பிட்டோம்னா நிச்சயமாக எல்லா நோயும் நல்லாயிடும். அது ஒரு பூஜை தான். அதுவும் ஒரு விதமான பூஜைகள் தான். இன்றைக்கி அஸ்வகந்தாவுடைய வேர், ஒரு சில செடிகளுடைய வேர்கள்லாம் பயங்கர சக்தியான வேர்களாக இருக்கும். அந்த மாதிரி வேர்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம்னா நோய் நல்லாகுது. எல்லாமே ஒன்று சொல்கிறேங்க, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அதனால் ஒரே சொல்கிறேன், மாந்திரிகம் செய்வனை இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க. தெய்வத்தை கும்பிடுங்க, தெய்வம் உங்களை காப்பாற்றும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை முழுமையாக கும்பிடுங்க.
யாராவது நமக்கு ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, பில்லி சுனியம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கையில் சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தாலே போதுமானதா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எலுமிச்சம்பழம் வந்து த நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரெண்டையுமே இழுத்து தரக்கூடிய சக்தி இருக்குது. அது ஒரு காந்த மாதிரி தான். நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சுருந்தா வந்து அது பாசிட்டிவும் இழுக்கும் நெகட்டிவும் இழுக்கும். அதனால் அது அப்படி சொல்ல முடியாது. அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சக்தி வாய்ந்தவர் மந்திரித்து கொடுத்தாலும் அந்த கோயிலில் வந்து சாமியுடைய பாதத்தில் வைக்கிறோம். பாதத்தில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோபுரத்தில் இருக்கிற சக்தி அதில் ஆக்டிவேட் ஆகுது. அந்த எலுமிச்சம்பழம் தான் சக்தியானது. நீங்கள் கடையில் வாங்கி வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சக்தியானது கிடையாது. அல்லது உங்களை மாதிரி அந்த மாலைகள்லாம் போட்டிருந்தாங்க, ருத்ராஜ மாலை போட்டிருந்தோம்னா நம்மளை நெகட்டிவ் தாக்காதா? அதெல்லாம் சும்மாங்க. இந்த ருத்ராஜ மாலை காவி உடையெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்படி இருந்தால் தான் நீங்கள் சாமியார் ஒத்துக்குவீங்க. உங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு இருந்தால் சாமியார் ஒத்துக்குவீங்களா? வாட்ச்மேனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அப்போ அது சும்மா அது போடக்கூடாதா? ருத்ராட்சம் மாலை என்பது மனிதனை ஒரு மனதில் பக்குவப்படுத்திருக்கிறது. அதே சக்தி ஆயிட முடியாது. அது தடுக்காதா தீய சக்திகளை? தீய சக்தியில் தடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கருங்காலிக்கு ஒரு மகா சக்தி இருக்குது, தேவதருக்கு ஒரு சக்தி இருக்குது, செங்காலிக்கு ஒரு சக்தி இருக்குது, சந்தனக்கட்டைக்கு ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தி. நான் போட்டிருக்கிறது கருங்காலி கொட்டை முழுவதும் கருங்காலிப்பூ. இது பயங்கர சக்தி வாய்ந்தது. நான் கையில் போட்டிருக்க மோதிரங்களில் ஒவ்வொரு சக்தி, ராகு மோதிரங்கள், இந்த நவரத்னங்களுக்கு ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் சக்தி இருக்குது. இந்த இறைவன் படைத்த அனைத்து பொருள்களுக்கும் சக்தி இருக்குது. அதுக்குள்ளாரியே நல்லதும் இருக்குது, அதுக்குள்ளாரியே கெட்டதும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துகிறோம்னா நல்லது நடக்கும், தவறாக பயன்படுத்துகிறோம்னா கெட்டது நடக்கும். இவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஒன்று சொல்கிறேங்க, ஒரு கத்தி எடுத்து வச்சு ஆப்பிளையும் வெட்டலாம், ஆட்டையும் அறுக்கலாம். அதே கத்தி வச்சு ஒரு மருத்துவர் கையில் இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றலாம். அந்த மாதிரி தான் இந்த மாந்திரிகம், பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாம் யார் எதற்காக செய்கிறார்களோ அதன் பிரகாரமே பழிக்கப்படுகிறது. இன்றைக்கி எல்லாம் காசு, இன்றைக்கி எல்லாம் பணம், அதுக்கோசரம் எதை வேணால் எல்லாம் செய்ய தயாராகிட்டாங்க. எல்லாம் காசு சம்பாதிக்கணும், எல்லோரும் காசு சம்பாதிக்கணும். அதனால் இன்றைக்கி அயோக்கியத்தனம், அநியாயம் ரொம்ப நடக்குது. அயோக்கியத்தனம், அநியாயம் எல்லாம் ரொம்ப நடக்குது. நாட்டுக்குள்ளார வந்து ஒருத்தனை கெடுக்கிற புத்தி. ஒருத்தரை வந்து தொழில் செய்கிறாங்கன்னா அவங்கள சூனியம் வச்சிடணும், அவங்க தொழிலை கெடுத்து போடணும். பொறாமை, ஜலஸ், ஓவர் பொறாமை ஆகிப்போச்சு இன்றைக்கி பூமியில். அதன் பலந்து அப்படி நடந்துருக்குது. ஆனால் விரைவில் இதுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டுவார். நான் இந்த இன்டர்வியூவில் ஏன் நிறையா ஆர்குமெண்ட்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி சாமி எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, ஒரு மை தலையில் தடவுனாங்க. ஒருவேளை அதோடைய விதியமாக கூட இருக்கலாம் நான் கேட்ட கேள்வி. இல்லை, நான் உங்களுக்கு ஏன் மை தடவுன்னு மட்டும் சொல்கிறேன். இது வந்து மகாகாளி கிட்ட பூஜை பண்ண மை. இது ஏதோ வந்து என்ன கிண்டலுக்கு பண்ணுவாங்கல்ல அந்த மை கிடையாது. இது மகாகாளியோடைய தர்பையில் செய்யப்பட்ட மை. தர்பை சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட மை. இது நீங்கள் வரும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, டயர்டாக இருந்தீங்க. நான் தொட்டு இந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தோம், உங்களுக்கு பவர் வந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் மேஜிக் கிடையாது. இட் இஸ் ஐ வில் கிவ் த பவர். நீங்க கொடுத்த மையும் இந்த எலுமிச்சம்பழம் தான் நான் உங்களை அதிகமா கேள்வி கேட்க காரணம். கிவ் த பவர். எஸ், கிவ் த பவர். த பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் காட் பவர். நெகட்டிவ் எனர்ஜிஸ் மீன்ஸ் பவர், பேட் பவர். இதுதான் விஷயம். கடவுள், ஈவில், இந்த ரெண்டுக்கு ஒரே வித்தியாசம் தான். ரெண்டுக்குமே சக்தி இருக்குது. கடவுளுக்கும் ஈவிலுக்கும் ரெண்டுக்குமே சக்தி இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் மனுஷன் ஜெக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். நன்றி சார். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறோம். மிக்க நன்றி சார். ஓம் சக்தி. காளி பூஜை உள்ளிட்ட பில்லி சூனியம் ஏவல் நீக்கி அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்து தர அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் செய்து தரப்படும். தொடர்புக்கு பாபுஜி சுவாமிகள்.